ஸோ நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு தான் வந்து ஷோல்டர் ப்ரூச் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஷோல்டரோட லென்த்து எந்த அளவுக்கு வந்து ஹைட் வேணுமோ அது மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டரோட லென்த் வந்து 2.5 இருக்குது, ப்ளஸ் 1/4 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அதோட லென்த் வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்துகிட்டு அதோட 1/4 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் கேன்வாஸ் பேப்பரில் வந்து அந்த 2.5 இன்ச் ப்ளஸ் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நான். இது ஷோல்டர். நெக்ஸ்ட் வந்து இதோட ஹைட்டு 2 ப்ளஸ் 1/4 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இந்த கேன்வாஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இப்போ ஷோல்டர் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1/4 இன்ச் நான் ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் டு ஷோல்டர். ஸோ ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ மேலே வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ரேமுக்கு வந்து கீழே வந்து பேஸ் வந்து பிளாக் கலர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து மிடில் வந்து ஒரு க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. ஸோ நான் B7000 எடுத்துக்கிறேன். இது நல்லா ஸ்டிக் ஆகும். ஃபேப்ரிக் க்ளூவோட இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இதை வச்சு நடுவில் ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணாலும் லேஸ் வந்து இப்போ நான் வந்து லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ லேஸை வந்து லேஸ் வச்சு தான் நான் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறேன். எவ்வளோ லென்த் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்து வச்சு இது வந்து உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வரும்போது உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி வர்றதுனால நீட்டாக வந்தால் அது கரெக்டாக. ஸோ அது வந்து இந்த லேஸை வந்து எந்தெந்த ஃப்ளார் எந்தெந்த பிட்டாக நான் வந்து கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த செமி சர்க்கிளில் ஒட்டிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன். கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளூ வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து லேஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளிப் ஸ்டோன். ஸோ இந்த வந்து இப்போ அந்த ஒரு லீஃப்லேயும் வந்து கிளிப் ஸ்டோன் நான் ஒட்ட போகிறேன் ப்ளூ கலரில் வச்சு. நம்ம சாரி வந்து ப்ளூ, ப்ரௌன் அண்ட் ரெட், மரூன். ஸோ இந்த மரூனுக்கு பதில் தான் நான் கோல்டன் மெரூன், அதுக்கு பதில் தான் நான் ஃப்ளார் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ளூ கலரில் அங்கங்கே கிளிப் ஸ்டோன் ஒட்ட போகிறேன் லீஃபில். ஸோ இது ஒட்டதுக்கு பதில் நீங்கள் தைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா 2 சைடுமே ஹோல்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி டிட்டாச்சபிள் ப்ரூச். நீங்கள் எந்த சாரீக்கு வேணால் இது பேர் பண்ணிக்கலாம். காமன் கலராக வச்சிங்கன்னா எல்லா சாரீக்குமே நீங்கள் பேர் பண்ணலாம். ஸோ நடுவில் வந்து அந்த ஃப்ளாரல் இதுக்கு வந்து நான் வந்து குந்தன் ஸ்டோன் விட்டுறேன் நான். இப்போ வந்து பார்டருக்கு வந்து கட் பீட்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய சைஸ். ஆக்சுவலி இது வந்து செயின் இது. அதை நான் வந்து கட் பண்ணி இந்த கார்னருக்கு வந்து பீடிங் கொடுக்குறேன் நான்.
கரெக்டாக அந்த 1/4 இன்ச் கேப்பில் நான் வந்து ஒட்டுறேன் இதை. ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்து அந்த பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க சர்க்கிளை. ஸோ நான் கீழேயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே காஞ்சிடுச்சு. இப்போது காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே கேப்லலாம் வந்து தைக்கிறேன். அண்ட் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸு, ரெட் அண்ட் ப்ளூ ரேண்டமாக வந்து அங்கங்கே ஸ்டிச் பண்ணுறேன் நான். ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நடுவில் அங்கங்கே வந்து கட்டிங் பீட்ஸ் வந்து பிளாக் கலர் வந்து ரேண்டமாக ஃபில் பண்ணுறேன். பிளாக் மெட்டாலிக் கட்டிங் பீட்ஸ் இது. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கட்டிங் பீட்ஸ் காயறதுக்குள்ளே நம்ம ஹேங்கிங் முடிச்சிடலாம். ஸோ 3 கோல்டன் பீட்ஸ் வந்து ப்ளஸ் ஒரு டேப்லெட் பீட், 2 கோல்டன் பீட், ஒரு டேப்லெட் பீட், 2 கோல்டன் பீட். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஹேங்கிங்காக நான் வந்து மாட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக ஹேங் பண்ணுவோம், மற்றது எல்லாமே வந்து யூ ஷேப்பில் தான் ஹேங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் கட்டிங் பீட்ஸ் வந்து நான் கோத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் கட்டிங் பீட்ஸ். ஸோ நீங்கள் வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு கீழே இறக்க வரைக்கும் வச்சு பார்த்துட்டு அதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி பிளாக் கலர், ப்ளூ கலர், அதுக்கப்புறம் கோல்டு டேப்லெட் பீட்ஸ் ஃபுல்லாகவே வந்து எண்டு வரைக்கும் நம்ம கோத்துக்கணும். ஸோ ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேங்கிங் பார்த்தோன்னே எனக்கு வந்து ப்ரூச் வந்து ரொம்ப சின்னதாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் அது பெருசாக ப்ரூச் வந்து கொஞ்சம் எலிவேட்டர் தெரியறதுக்காக நான் வந்து பெரிய ப்ரௌன் ஸ்டோனும் பெரிய ப்ளூ ஸ்டோன்ஸும் வந்து அங்கங்கே ரேண்டமாக வந்து தைக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ரேண்டமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த லைனிங் அப்படியே நான் ஃபோல்டு பண்ணிவிட்டு தைச்சிட போகிறேன். ஸோ பின்னாடி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதெல்லாம் நம்ம தெரியாது. ஸோ அதனால் அதுவே ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேன் நான். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ அந்த கார்னரில் வந்து அந்த ரா எட்ஜஸ் மறையிறதுக்காக திருப்பி இன்னொரு லைன் ஆஃப் வந்து அந்த செயின் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பீட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கார்னர்ஸ் நடுவில் வச்சுட்டு கார்னர்ஸ்லாம் வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து நான் எடுத்துடுவேன். அது ஸோ அதே மாதிரி அந்த